ஏய் என்னடி எதுக்கு முறைச்சிக்கிட்டே நிக்கிறியா? நீ மட்டும் என்னவா? நீ மட்டும் என்ன அங்க நின்னு பார்த்து முறைச்சிட்டே இருக்க? அப்புறம் நான் முறைக்காம வேற என்ன செய்யவா? என்னம்மா வேணும்? தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் வந்துடுச்சா? நேத்து தாம்மா ஒரு பெட்டி வந்து இறங்கிருக்கு. உங்களுக்கு என்ன மாடல் வேணும்? கவுனு, சுடிதாரு அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. பாட்டிமா, என்னம்மா? Black கலர்ல Dress இருக்கா? பிளாக்கா? யாருக்குமா வேணும் பிளாக்கு? நீங்க சொல்லுங்க. Black கலர் எனக்கு நல்லா இருக்குமா? உங்கள்ட்ட தானே கேக்குறேன். Black கலர் எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. பிளாக் கலர் உன்னை விட பக்கத்துல நிக்காள்ல, அவளுக்கு தாம்மா நல்லா இருக்கும். எல்லாம் பொறாம பிடிச்சதுங்க. எப்படி பேசிட்டு போகுது அந்த பாட்டிமா? சரியான ஆளுதான். நான் என்ன அவ்வளோ கலர் கம்மியாவா இருக்கேன்? கொஞ்சோண்டு டஸ்டி கலரா இருக்கேன். அதுக்காண்டி எல்லாரும் சேர்ந்து எப்படி சொல்றாங்க என்ன கலர் இல்லன்ட்டு. நானும் இனிமேல இருந்து நைட்ல கிரீம் போட்டு தூங்க போறேன். அப்பதான் கொஞ்சம் வெள்ளையாவேன். ஆமா, அப்படியே வெள்ளையாயிருவா. அமைதியா ரெடி. இப்போ புதுசா வந்த மாடல்னா இந்த மாதிரி கவுன் தாம்மா வந்திருக்கு. சுடிதார் எல்லாம் பார்க்கணும்னா இன்னும் 2-3 நாள் ஆகுமாமா. அப்படியா? சாரீஸ்லாம் வந்துடுச்சா? சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து இறங்கிருக்கு. அது பார்க்க போறீங்களா இல்ல இது பார்க்க போறீங்களா? முதல்ல இதை பாத்துக்கிடுறோம், அப்புறமா அதை பாத்துக்கிடலாம். பூமாரி, அந்த கலர் பாரு பிடிச்சிருக்கான்ட்டு. ஏய் பிபி, நீயும் பாரு. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்ப்பா. எனக்கு கருப்பு தான் வேணும். வேற ஏதாவது கலர் இருக்கா? இந்த கலர் எனக்கு வேணாம். இவ மட்டும் இந்த கலர் வேணாம் அந்த கலர் வேணாம்னு உரிமையா சொல்லுவா. நம்ம ஏதாவது சொன்னோம்னா வாயை அடைச்சிருவாங்க. ஏன் தான் அந்த குடும்பத்துல வந்து பிறந்தோன்ட்டு இருக்குப்பா. வேற எங்கேயாச்சும் பிறந்தா கூட நினைச்சதெல்லாம் வாங்கிக்கிடலாம் போல. இங்க எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த குடும்பத்துல வந்து பிறக்காத இந்த பூமாரிக்கு தான் எல்லாம் கிடைக்குது. ஏன் பூமாரி, அந்த கலர் பிடிக்கலையா உனக்கு? நல்லா இருக்குடி. நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த கலர் தானே நான் இப்ப போட்டிருக்கேன். அதே மாதிரி கலரா இருக்கு. ஏதாவது புது கலரா இருந்தா நல்லா இருக்கும்ல சித்தி, அதான். சரி சரி. இப்ப மட்டும் சரி சரின்பியா. நான் மட்டும் Black கலர் எடுத்து கட்டதுக்கு வேணாம்னா இட்டி அவ அந்த கலர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வேண்டான் இருக்கா. நீ அப்படியாடி கேக்குற? பிளாக்ன்ட்டு அலையாத, அமைதியாரு. இந்த கலர் பாரு பாப்பா, இது நல்ல புதுசா இருந்துச்சு. உன் கலருக்கும் சூப்பரா இருக்கும், வச்சு பாரு. பூமாரி, அந்த கலர் அழகா இருக்குல்ல, அதே எடுத்துக்கோ. எனக்கும் இந்த கலர் ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. கண்மணி, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா பூமாரி அக்கா, சூப்பரா இருக்கு. நீ என்ன வச்சு பாரு. எப்படி இருக்கு? அழகா இருக்கு. சரி சித்தி, அப்ப நான் இதே எடுத்துக்கறேன். இதே மாதிரி இன்னொன்னு இருக்கா? இதே மாடல்லையா இல்ல வேற மாடல்ல வேணுமா? இதே மாடல்ல கூட ஓகே. யாரை கேட்டு கேக்குற? யாருக்கு கேட்க முதல்ல அதை சொல்லு என்கிட்ட. வேற யாருக்கு? உனக்கு தான். எனக்கு சுத்தமா வேணாம் பாத்துக்கோ. இந்த கலர் மட்டும் நீ எனக்கு எடுத்து தந்தன்னு வையா, அவ்வளவுதான் பாத்துக்கோ. இப்ப நான் போட்டு இருக்க கலரை பாரு, அதே கலர். அத போய் எடுத்துறேன்னு சொல்றா. எனக்கு தான் கருப்பு வேணும்னு உன்கிட்ட வீட்ல வச்சே சொல்லிட்டேன்ல. ஆண்டி, சாரி பாட்டி. ஆன்ட்டின்னு சொன்னான்ட்டு கொஞ்சம் மனசெல்லாம் குளுகுளுன்னு இருந்துச்சு. திருப்பி பார்த்தோம்னா பாட்டின்ட்டால. என்ன பார்த்தா என்ன பாட்டி மாதிரியா இருக்கு இவளுக்கு. நீங்க போய் நல்ல ஒரு Black கலர்ல நல்ல கல்லெல்லாம் வச்சிருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. என்ன Black கலர் இருக்கான்னு பாக்குறேன் பாப்பா. இருந்தா எடுத்துட்டு வரேன். என்ன இல்லன்னா வேற உனக்கு என்ன கலர் வேணும்? அந்த ஆப்ஷன்ஸே கிடையாது பாத்துக்கோங்க. எனக்கு Black தான் வேணும். துமுறு பிடிச்சவன். Black எடுத்துட்டு வா. வீட்ல வந்து என்ன பண்றேன்னு பாரு. ஏன் என்ன பண்ணுவியா? கத்திரிக்கோல் இருக்குல்ல, கத்திரிக்கோல் வச்சு நறுக்கி எடுத்துருவேன் பாத்துக்கோ. அப்புறம் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ எனக்கு எடுத்து தரலன்னு வச்சுக்கோயா, இந்த கடையில உட்கார்ந்துருவோம் பாத்துக்கோ. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காந்துக்கோ. வரவங்க யாராச்சும் கேட்டாங்கன்னா இவ்வளவு துட்டுக்கு வித்துருங்க. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியலப்பா. ஒரு ஆசைப்பட்ட கலரை கூட எடுத்து தர மாட்டேங்காங்க. வேற ஏதாவது நல்ல கவுனா எடுத்துட்டு வாங்க இவளுக்கு. இந்த மாடல் இப்போ நல்ல புதுசா வந்திருக்கு. இது பிடிச்சிருக்கான்னு பாரு பாப்பா. ஒன்லி Black மட்டும்தான். அம்மா, நீங்க அந்த கவுனை பேக் பண்ணிருங்க, நல்லா இருக்கு. அவ போட்டுப்பா. நான் போட மாட்டேன் பாத்துக்கோ. யாரை கேட்ட அந்த கவுன் எடுக்க சொல்றா? முடியாது. தீபி, அந்த கவுன் ரொம்ப அழகா இருக்கு, எடுத்துக்கோடி. நீ அமைதியாரு சரியா? நீ என்கிட்ட பேசவே செய்யாத. பூமாரிக்கு மட்டும் அவன் நினைச்ச கலர்ல எடுத்து கொடுத்தில, எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி பண்றீங்களா? நீயும் வேற கலர் தாளு, உனக்கும் எடுத்துறோம். நீ நல்லா இல்லாத கலரா கேக்குறியா? கருப்பு யாரடி போடுவா? நான் போடுவேன் சரியா? எனக்கு கருப்பு தான் வேணும். கருப்பெல்லாம் அந்த கடையில இல்லையா? அப்ப வீட்ல ஒரு கருப்பு துணி வச்சிருக்கேன். அதுல மேல இருந்து கீழ வர உனக்கு டைலர்ட்ட கொடுத்து கருப்பு கலர்ல ஒரு தச்சு தர சொல்றேன், சரியா? அதுக்கு எதுக்கு கடையில வந்து எடுக்கணும்? நல்ல கதையா இருக்க. இவளுக்கு மட்டும் அப்ப கடையில வந்து எடுக்குறீங்க? அமைதியா இருந்தது. கடையில வச்சு கூட்ட மட்டும் வச்சுக்கோ, மண்டையில கொட்டிடுவேன். எல்லாத்தையும் கொண்டு உள்ள வச்சிருங்க. என்ன யாருக்கும் எதுவுமே வேணாம். ஏய், உனக்கு வேணானா போடி. எல்லாருக்கும் வேணாமா? எல்லாருக்கும். கண்மணி, நீ எந்த மாடல் கேக்குற?
எனக்கு என்ன கலர்னாலும் ஓகே மம்மி. எனக்கு ஆனா வந்து Black கலர் மட்டும் வேணாம். திமிரு பிடிச்சதுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா சதி பண்ணுதுங்க நம்மளுக்கு எதிரா. இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு காலம் வந்தா இந்த தீபிக்கு ஒரு காலம் வராதா? இது பாரு பாப்பா உனக்கு. இந்த கவுன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இருக்கட்டும். சரி அப்ப இதை பேக் பண்ணிடுங்க. பாப்பா இந்த கவுனை ஒரே ஒரு நிமிஷம் நீ வச்சு பாரு, உனக்கு அழகா இருக்கும் பாத்துக்கோ. வேண்டாங்கல்ல, எடுத்துட்டு போயிடுங்க. இல்லன்னு வைங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஏன் பாப்பா ஒரே ஒரு நிமிஷம் வச்சு பாரு. நல்லா இருக்கோ? சூப்பரா இருக்கு பாப்பா, இது உனக்கு அப்படியே அழகா இருக்கு, பிரின்சஸ் மாதிரி. ரொம்ப கேவலமா இருக்கு சரியா? தீபி சூப்பரா இருக்கு, இந்த கலர் எடுத்துக்கோ. வேண்டாங்கல்ல, இந்த கலர் தான் உனக்கு எடுக்க போறோம். சும்மா கருப்பு கட்டு இருந்தா மண்டையில கொட்டிடுவோம் பாத்துக்கோ. தீபி உனக்கு இந்த கலர் அழகா இருக்கு. இவனை போய் கண்ணாடியில பாத்துட்டு வாயா. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியலப்பா. எனக்கு பிடிக்காத கலரை எடுத்து தந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த கவுன் எனக்கு நல்லாவா இருக்கு? நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு உனக்கு. ரொம்ப பேசாத என்ன, நீ மட்டும் நல்லா நினைச்ச கலரை வாங்கிட்டில. நானும் கேட்டா என்கிட்ட இந்த கலரே இருக்குன்னு சொல்லி தான் நான் வேற கலர் எடுத்தேன். உன்கிட்ட தான் இந்த கிரீன் கலர்ல இல்லவே இல்ல, இதை எடுத்துக்கோயா. எனக்கு கிரீன் கலரே வேண்டாம், எனக்கு பிடிக்காது. நீங்க பேக் பண்ணிடுங்க, இவ இப்படிதான் பேசிட்டே இருப்பா. சரிம்மா வேற என்ன பாக்குறீங்க? சாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கா, அதை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. அம்மா வாங்க சாரி பார்க்கலாம். புது மாடல்லாம் வந்துட்டு அஞ்சலி. ஆமாம்மா, ஒரு பெட்டி வந்து இறங்கிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலரா பாருங்களேன். எனக்கெல்லாம் வேணாம்மா, நான் ஊர்ல இருந்து சாரி கொண்டு தானே வந்தேன். நமக்கெல்லாம் இங்க உள்ள சேலை செட் ஆகாது. ஊர்ல இருந்தது தான் நல்லா இருக்கும், துணியெல்லாம் சாஃப்டா இருக்கும். உங்களுக்கும் அங்க இருந்தா எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். இங்கேயே இதுவும் இந்த கூட்டம் போடுதுங்க. இதுல வேற ஊர்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன்னா எனக்கு இது வேணாம் அது வேணான்னு கூட்டம் போடுங்கன்னா சரி இங்க வந்து எடுத்து தரலான்ட்டு பார்த்தேன். நீங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க, எனக்கெல்லாம் வேணாம். ஏமா அப்படி சொல்றீங்க? நீங்களும் ஒரு சாரி எடுத்துக்கோங்க. இங்க வேணாமா பூமாரி, நீ உங்களுக்கு பிடிச்சதா எடுத்துக்கோ. அம்மா ஒரே ஒரு சாரி எடுத்துக்கோங்களேன். நான் தான் வேண்டான்கன்ல, உங்களுக்கு தான் எடுத்து தர வந்தேன். நீங்க எடுத்துக்கோங்க சரியா, எனக்கெல்லாம் வேணாம். அதான் பிள்ளைங்க ஆசையா சொல்றாங்கல்ல, எடுங்க. ஒரே ஒரு சாரி தானே. இல்ல வேண்டாம், எடுத்து வேஸ்டா இருக்கும், நான் உடுக்க மாட்டேன்ல. நான் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் உடுப்பேன், அது இங்கே இருக்காது, எங்கள் ஊரில் தான் இருக்கும். அதனால தான் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவங்களுக்கு இங்கே வந்து எடுத்து கொடுக்கலான்ட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பாட்டிமா எடுத்துக்கோங்க பாட்டிமா, இங்க உள்ள சாரீஸும் நல்லா தான் இருக்கும். சிட்டிலாம் எடுப்பாங்கல்ல, நல்லா இருக்கும், எடுத்துக்கோங்க. வேண்டாம் கண்ணு, நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, எங்க 2 பேருக்கு ஒரு 2 சாரி, நல்ல சாரியா எடுத்து காட்டுங்க. ஏ அஞ்சலி, என்ன 2ங்கிற நிக்கி விட்டுட்ட? அடா ஆமா, அவளை விட்டுட்டேனே. எப்பா நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன், இல்லைன்னா அவ்வளோதான் பத்திரக்காளி ஆட்டம் தான். வீட்டில் வந்து 3 சாரி எடுத்துட்டு வாங்க. சரிங்க. இந்த பிள்ளைங்களுக்கு எடுத்தாச்சோ? ஒன்னும் எடுக்கல பாட்டிமா, எனக்கு பிடிச்ச கலர் வேற, இவங்க எடுத்த கலர் வேற. பாத்துக்கோ, எனக்கு சுத்தமா பிடிக்க கிடையாது. எனக்கு பிளாக் கலர் தான் வேணும். நீ யாரு எடுத்துக்கூட. நீ கூட பாரு, பிளாக் கலர்ல சாரி உடுத்திருக்க, உனக்கு என்ன அழகா இருக்கு. அத மாதிரி எனக்கும் எடுத்துக்கூட. அஞ்சலி பிள்ளை ஆசைப்படுதில்ல, அந்த கலர்ல எடுத்து கொடுத்தா என்ன வேற கலர்ல எடுத்திருக்கியா? அம்மா தயவு செஞ்சு இவளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இவ இப்போதைக்கு பிளாக் கலர் எடுப்பா. நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு வந்து எனக்கு அந்த கலர் வேணாம், பூமாரி குள்ள தான் வேணும்னு கேட்பா. அப்படியாப்பட்டவ, அதனாலதான் அதை எடுக்கல. ஏட்டி பிள்ளைய நீயே அப்படியே சொல்லக்கூடாதுடி. பிளாக் கலர்ல ஒரு சுடிதார் எடுத்து கொடு அவளுக்கு. அம்மா வேண்டாம், தேவையில்லாம பண்ணாதீங்க சொல்லிட்டேன். சும்மா இரு. இந்த சாரி தான் இப்போ புதுசா வந்திருக்கு. உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? அஞ்சலி இத பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இதுல என்ன கலர்லாம் இருக்கு? இதுல எல்லா கலரும் இருக்கு. கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு, அப்புறமா ரெட் இருக்கு, வயலட் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வயலட் கலர். பூமாரி உனக்கு? எனக்கு இந்த எல்லோவே ஓகேன்னு தான் தோணுது. எல்லோவே இருக்கட்டும். அப்ப இந்த 2 கலரையும் பேக் பண்ணிடுங்க. ஏமா ஒரு பிளாக் கலர்ல ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வா. அம்மா சும்மா இருங்க, வேண்டாங்கல்ல. சும்மா ரெடி எடுத்துட்டு வாங்கம்மா. பாட்டினா பாட்டி தான், இதுக்கு தான் பாட்டி வேணுங்கிறது. பிளாக்ல இந்த ஒண்ணுதாம்மா இருக்கு. கொடுங்க, அதை என்கிட்ட கொடுங்க. இதுக்கு போடுறதுக்கு ஒரு லெகின்ஸ் வேணுமா? லெகின்ஸ் எடுத்துக்கிடலாம் பாப்பா. அது என்ன கலர்ல வேணும்? இது என்ன இப்படி கேக்குறீங்க? அதுவும் எனக்கு பிளாக் தான் வேணும். சாணி அரைச்சு பூசின மாதிரி இருக்கும். மூஞ்சி பெரு மூஞ்சியே. இது லெகின்ஸாவது ஒயிட் கலர்ல எடுடி, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் கிடையாது, எனக்கு எல்லாமே பிளாக்ல தான் வேணும். சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கலாட்டா கார்ட்டூன் சேனல் இப்போ வாட்ஸ்அப்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை ஈஸியாக பார்க்கலாம். உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.